வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு என்ன யோசிக்கிறீங்க? இருக்கு. என்னது இருக்கு? எனக்கு வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, அதுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் நிச்சயமாக நடக்கும். நடக்கட்டும். அதுக்கு பூஜை பண்ணி 48 நாள் இந்த மாதிரி யோகா முத்திரை ஏதாவது இருந்தா முத்திரை இருந்தா. ஆமாம், அதுக்கு முத்திரை இருக்குது. இது பூஜையோடு பண்ணிக்கலாம், அல்லது நம்ம தனியாக காலையிலையும் சாயங்காலமும் யோகா முத்திரை பண்ணுறப்பே அது பண்ணிக்கலாம். பூஜை பண்ணுறப்ப தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருனாலையும் அவ்வளோ நேரம், அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உட்காந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா காலையில் நம்ம எக்ஸசைஸ் யோகா முத்ரா அதெல்லாம் பண்ணுறப்ப இந்த முத்திரையில் அமைப்பில் உட்காந்துக்கலாம். இப்போ மேம் நீங்கள் நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. முதுகுத்தண்டு நேரம் இருக்கிற மாதிரி முதல்ல அமர்ந்துக்கணும் முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கடுத்து அவங்களோட எண்ணத்தை வாட்ச் பண்ணுறாங்க, எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க. அதாவது நான் இந்த முதிரை பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு முதல்ல எண்ணத்தை சரி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்களோட நார்மல் பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட் வாட்ச் பண்ணுறாங்க. எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விடுறோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு 10 மூச்சு இன்ஹேல் பண்ணி 10 மூச்சு எக்ஸ்ஹேல் பண்ணுறத வாட்ச் பண்ணணும். ஹோல்ட் பண்ண வேண்டாம். திரும்பவும் சொல்கிறோம். இந்த மாதிரி நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்காங்களா? இப்போ கை விரல்களை ஒரு முதிரையோட இணைப்பில் செய்ய போகிறாங்க. அவங்க கேட்டது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கோம். அதுக்குன்றப்ப 48 நாட்கள் இந்த முதிரையோட அமைப்பில் இருந்துட்டு, அவங்க செய்ய போகிற இந்த முதிரை அமைப்பில் இருந்துட்டு டெய்லி ஒரு 2 நிமிஷம் உட்காந்து இந்த முதிரைகளை செஞ்சுட்டு அவங்க நான் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே, யாராக இருந்தாலும் வீடு கட்டணுமா என்ன ரீசனோ அவங்க தேவைப்பட்டதை மனதில் நினச்சிக்கிட்டு இந்த முதிரையோட அமைப்பில் இருந்துட்டு நம்ம நல்லா நினைக்கிறப்ப அந்த எண்ணத்துக்கு ஒரு வலு கிடைக்கும். இந்த முதிரை என்னங்கிறத பார்க்கலாம். அந்த முதிரையின் பெயர் குபேர முத்திரை. பெயரில் உங்களுக்கு வந்துருச்சு அவங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். மேம் இப்போ முதிரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கட்டை விரலின் நுனியுடன் ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3 விரல்களையும் ஒன்றாக இணைச்சிக்கோங்க. மற்ற 2 விரல்களையும் மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் மேம். நீங்கள் மடியில் கூட வச்சுக்கலாம். ஒரு இணைத்து காமிங்க. கட்டை விரலின் நுனியுடன் ஆள்காட்டி விரல், நடுவிரலை இணைச்சிருக்காங்க. மற்ற 2 விரல்களையும் உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. அதே தான் 2 கையிலையும் அதே பொசிஷன் தான் மேம். லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரலை கொஞ்சம் மேலே இழுத்து வச்சுக்கலாம். இப்போ அவங்க கேட்டிருந்ததுக்கு உண்டான பதில் இந்த முதிரை தான். இந்த முதிரையோட பெயர் குபேர முத்திரை. ஏற்கனவே பார்த்தாச்சு மேம். நீங்கள் நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க. ப்ரீத் வாட்ச் பண்ணிகிட்டே இந்த மெதுவாக இந்த விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. முதிரையை எப்படி செய்கிறதுல முக்கியமான பாயிண்ட்டு, இந்த விரல்களில் மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். அந்த ப்ரெஷரை வாட்ச் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாகவே நம்ம நல்ல எண்ணத்துடன் நல்ல விதமான ஒரு உழைப்பு அப்படி இருக்கிறப்பயே நமக்கு ராஜயோகம்தான், குபேர யோகம்தான். முதல்ல கொஞ்ச நாள் நமக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரிந்தால் கூட கண்டிப்பாக அதுக்கு நல்ல நமக்கு எண்ணங்களும் செயல்களும் சுத்தமாக இருக்கிறப்ப நமக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நெருப்பு, காற்று, ஆகாயம், அதாவது நம்ம உடலில் அந்த மூலகங்கள், மினரல்ஸ், 5 எலமெண்ட்ஸ் சொல்கிறோம்ல, 5 மூலகங்கள், ஐம்பூதங்கள், 5 எலமெண்ட்ஸ் சொல்கிறோம்ல, அதில் நமக்கு நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 3ம் சரியாக இணைந்தால் நமக்கு குபேர யோகம்தான். அதுதான் இந்த முதிரை உணர்த்துது. இந்த முதிரையை கண்டிப்பாக நம்பிக்கையோட தெய்வீக கலையான இந்த முதிரையை ஒரு 48 நாள் ஒரே எண்ணத்தில், சீரான எண்ணத்தில் நம்ம இந்த முதிரைகளை ஒரு 2 to 3 minutes காலையிலையும் சாயங்காலமும், டைம் இல்லாதவங்க காலையில் ஒரு தடவையோ உட்காந்து இந்த முதிரையை செய்கிறப்ப அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அடிக்கடி சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவில் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த நம்பர் கொடுக்குறோம், கான்டாக்ட் நம்பரை. வேணுங்கிறவங்க யோகா, முதிரை, மூச்சு பயிற்சி, மெடிடேஷன் இது சம்மந்தமாக ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருக்கேன். அதை நீங்கள் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக், ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் முதிரை செஞ்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எல்லோரும் கேட்குறாங்க, முதிரைகள் அடுத்தடுத்த முதிரைகள் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முதிரைகளை நல்லா செஞ்சுட்டு கையை சிம்பிளாக இப்படி மடக்குவீங்களா மேம், அது செஞ்சு காமிச்சுங்க. சும்மா கைகளை விரல்களை மட்டும் அப்படியே மடக்கிட்டு அடுத்தடுத்த முதிரைகள் செஞ்சுக்கலாம். தேவைப்படுறவங்க, இல்லை எனக்கு கையில் பெயின்லாம் இல்லைன்னா தொடர்ந்து நம்ம ஒரு 4-5 முதிரைகள் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முதிரைக்கும் 3 நிமிஷம் டைம் ஒதுக்குறப்ப
ஒரு 4-5 முதிரைகள் செஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். சாப்பிட்டு இருந்தால் 2 மணி நேரம் கேப்பில் செஞ்சுருக்கணும். வெரி குட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி செய்யணும், ஈவினிங் வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி செய்யணும். இப்போ இவங்க உட்காந்துருக்கிற மாதிரி சுகாசனம், இது வந்து நார்மலாக உட்காந்துருக்கும். இப்படி எங்களால் உட்கார முடியாது அப்படின்னா சேரில் உட்காந்துக்கிட்டே கூட இந்த முதிரையை செஞ்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு வஜ்ராசனம் அண்ட் பத்மாசனம் இதெல்லாம் வருது அப்படின்னா அதுலேயும் செஞ்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம எண்ணங்கள் வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிறப்ப நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.